இப்போ உடம்போட ஆலயத்துக்கு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அந்த கருத்து எந்த அளவுக்கு உண்மை மேம்? அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மல்லாந்து இப்படி படுத்தோன்னா நம்ம உடல் எந்த அமைப்பில் இருக்கோ அது போல தான் ஒரு ஆலயத்தோட அமைப்புமே இருக்குது. கொடிமரம், அப்புறம் பலிப்பீடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவறை, அதுக்கப்புறம் பரிவார தெய்வங்கள், இது எல்லாமே நம்மளோட உடல் அமைப்பில் தான் ஒரு ஆலயம் ஆகம முறைப்படி கட்டப்படுது. இப்போ கும்பமேளாவில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி தான் கும்பகும்பலாக போயிட்டு ஏதோ பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. ஒரு இடம் போகிறீங்கன்னா அந்த இடத்தோட புனிதம் நம்மளால் கெடக்கூடாது. அதனால் நம்மளுக்கு பாவம் தான் சேருமே தவிர்த்து புண்ணியம் சேராது. இப்போ பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுலையுமே இந்த ட்ரெண்டிங் வைரல் இதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சமீபத்தில் கூட இந்த வாராகி தெய்வம் ட்ரெண்டானதை நம்ம பார்த்துருப்போம். வாராகி அப்படின்றது எதற்கான தெய்வம்? எல்லாரும் அதை வழிபடலாமா மேம்? இப்போது கடவுள் நம்பிக்கை எல்லாருக்குமே அதிகமாகிற இந்த நேரத்தில் புதுசு புதுசாக கோவில்களும் உருவாக்கிட்டே இருக்குது. அந்த கோவில்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன மேம்? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மனித உடலோட கோவில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான நிறைய கருத்துக்களும் இருக்குது. அது குறித்து உங்களோட பார்வை என்ன மேம்? அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனோட உடம்பை மையப்படுத்தி தான் ஒரு ஆலயமே கட்டுறாங்க. இப்போ கோவிலோட கர்ப்பகிரகம்ன்ற சொல்கிறோம், அதுதான் மனுஷனோட தலையாக இருக்குது அந்த இடத்துல. அப்போது நம்ம எப்படி சுத்தமாக இருக்கிறோமோ, நம்ம எப்படி ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்கிறோம், பல்லு தேய்க்கிறோம், நம்ம உடம்பை எப்படி பார்த்து அந்த லோஷன் இந்த லோஷன் வாங்கி போட்டு நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக நம்ம பாதுகாத்துக்கிறோமோ, அதுபோல் நம்மளுக்கு முன்னோர்கள் இருந்தவங்க நம்மளுக்கு பொக்கிஷமாக ஆலயங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ ராஜராஜ சோழன் கட்டியிருக்க கோயில்லாம் 1000 ஆண்டுகளை கடந்தும் இன்னைக்கு நிலைச்சு நிற்கிது. அவ்வளோ கஷ்டப்பட்டு பல யுகங்கள் பல பேர் கஷ்டப்பட்டு ஒரு ஆலயத்தை நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ஆலயத்துக்கு நம்ம போய் வழிபாடு பண்ண போகிறோன்ற பேரில் நிறைய அட்டூழியங்களை நம்ம அங்கே பண்ணிட்டு வரோம். ஆலயத்துக்கு போய் நம்ம ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு விளக்கு ஏற்றுறோம். விளக்கு ஏற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கோவிலுக்கு வாசலே விளக்கு விற்கிறாங்க, நம்ம வாங்கிட்டு போய் ஏற்றுறோம். அதுக்கு ஒரு பிளேட்டு ஒன்று கொடுக்குறாங்க, வத்தி பச்சை கிழிச்சு அங்கேயே எல்லாத்தையும் போட்டு ஒரு கோவிலாக பராமரிக்கணும். நம்ம ஏதோ போனோம், நம்ம விளக்கு ஏற்றிட்டு வந்துட்டோம், நம்மளுக்கு எல்லாமே சரியாயிடும் இந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம போய் எல்லாமே பண்ணுறோம். அந்த இடத்த போயிட்டு மாசுபடுத்திட்டு வந்துடும். அதுதான் இப்போ கும்பமேளாவில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி தான் கும்பகும்பலாக போயிட்டு ஏதோ பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. ஒரு இடம் போகிறீங்கன்னா அந்த இடத்தோட புனிதம் நம்மளால் கெடக்கூடாது. அதனால் நம்மளுக்கு பாவம் தான் சேருமே தவிர்த்து புண்ணியம் சேராது. அதே போல் பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போனால் கொடுக்கக்கூடிய அந்த விபூதி குங்குமம் நம்மளுக்கு பிரசாதமாக கிடைக்கக்கூடியது. முடிஞ்ச வரைக்கும் அதை உங்களோட நெத்தியில் இட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சுத்தமான ஒரு பேப்பரில் மடித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் நம்ம இட்டுக்கக்கூடிய விபூதி குங்குமத்தில் கலந்து வச்சுக்கோங்க. அந்த கோவிலை சுற்றி பிரகாரத்தை சுற்றி வர வழியெல்லாம் கொட்டி வைக்கிறது, விளக்கை ஏற்றிட்டு கையில் இருக்கக்கூடிய எண்ணெய் அந்த சோகத்தில் தடவுறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ நிறைய கோவிலுங்க இடிச்சுக்கிட்டு வராங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில் அப்படி இருக்கும்போது ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு அந்த ஆலயத்தோட நம்ம போய் வழிபாடு பண்ணுறோன்ற பேரில் அந்த ஆலயத்தோட புனிதத்தை கெடுக்க வேண்டாம். இந்த மாதிரியான வேலைகளை பண்ணாதீங்க. இப்போ உடம்போட ஆலயத்துக்கு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அந்த கருத்து எந்த அளவுக்கு உண்மை மேம்? அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ராஜகோபுரம் ஒரு கோவில் இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன ஆலயத்தில் அதெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு ஆகம வழிமுறைப்படி ஒரு ஆலயம் கட்டியிருக்காங்கன்னா நம்ம நேராக போகிறோன்னா ராஜகோபுரத்தை கடந்து போகிறோம். அப்போது நம்மளோட பாதத்தை கடந்து உள்ளே போகிறோம். இப்போ நம்ம மல்லாந்து இப்படி படுத்தோன்னா நம்ம உடல் எந்த அமைப்பில் இருக்கோ அது போல தான் ஒரு ஆலயத்தோட அமைப்புமே இருக்குது. கொடிமரம், அப்புறம் பலிப்பீடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவறை, அதுக்கப்புறம் பரிவார தெய்வங்கள், இது எல்லாமே நம்மளோட உடல் அமைப்பில் தான் ஒரு ஆலயம் ஆகம முறைப்படி கட்டப்படுது. இப்போது வீட்லேயும் நம்ம தெய்வங்களோட ஃபோட்டோ வச்சு வழிபடுறோம். ஆனால் கோவிலுக்கு போகிறதே ஒரு சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் நம்ம வழிபடுறது தான் கோவிலுக்கும் போய் பண்ண போகிறோம். ஆனால் கோவிலுக்கு போகிறதுடைய சிறப்புகள் என்ன மேம்? இப்போ வீடுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்குமே பூமி பூஜை எல்லாமே போட்டு ஒரு ஆலயம் கட்டியிருப்போம். இப்போ நம்ம வீட்டில்னு பார்த்தீங்கன்னா இறப்பு தீட்டு, பிறப்பு தீட்டு, பூப்படைந்த தீட்டு எல்லாத்துக்குமே அது எல்லாமே நம்ம அனுஷ்டிக்கிறோம். நம்ம தூங்குகிறோம், எழுந்திருக்கிறோம், எல்லாமே நம்ம அன்றாட வாழ்வில் வீடுன்னும் போது இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஒரு ஆலயம்னும் போது ஒரு தெய்வத்தோட ஆற்றலை அந்த இடத்துல அதிகப்படுத்துறதுக்காக நிறைய மந்திரங்கள் ஓதப்படுது, நிறைய மூலிகைகளால் தெய்வத்தோட சிலைக்கு அபிஷேகம் பண்ணப்படுது. அப்போ அந்த இடத்துல நல்ல அதிர்வலைகள் அதிகமாக இருக்குது.
அப்போ நம்ம அந்த இடத்துல போய் ஒரு கோரிக்கை வைக்கும்போது நம்மள மன கஷ்டத்தோடு போகும்போது நம்மளோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குது. அதுக்காக தான் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுலையுமே வந்து இந்த ட்ரெண்டிங் வைரல் இதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சமீபத்தில் கூட இந்த வாராகி தெய்வம் வந்து ட்ரெண்ட் ஆனதை நம்ம பார்த்துருப்போம். ஆக்சுவலாக அந்த தெய்வம் எதற்கானது அப்படின்னே தெரியாமல் எல்லாரும் கும்பிட்றாங்க, நாமளும் கும்பிட்றோம் அப்படின்றது ஃபாலோ பண்ணி நிறைய பேர் கும்பிடுறாங்க. வாராகி அப்படின்றது எதற்கான தெய்வம், எல்லாரும் அதை வழிபடலாமா மேம்? இப்போ வாராகின்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரியோடைய போர் தளபதி தான் வந்து வாராகி அம்மன். அவங்க வந்து ஒரு அசுரர்களை அழிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு போருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா, அதாவது வார்த்தாளி அப்படின்னு நம்ம அந்த அம்பாளுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அப்படி அந்த அம்பாள் வந்து உருவானாங்க. அது வந்து அம்பிகையால படைக்கப்பட்டவங்க வாராகி அம்மன். அப்போ அந்த அம்மனை எதுக்காக நம்ம வணங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த அம்பாள் எதுல போனாலுமே ஜெயம், அவங்க எதில் போனாலுமே வெற்றி. எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் துவம்சம் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை வந்து செம்மைப்படுத்துவாங்க. அப்போ வந்து எதிரிகளால் தொல்லை, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும், நம்மளை எடுத்து ஒரு வழக்கு இருக்குது, நம்மளுக்கு நிறைய போட்டி இருக்குது, அதில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வாராகியை வந்து நாடலாம், அவளோட பாதத்தை பற்றலாம். ஒன்று. இன்னொன்று, எந்த தெய்வமாக வேணாலும் இருக்கட்டும், முருகராக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், அம்பாலாக இருக்கட்டும், விநாயகராக இருக்கட்டும், எந்த தெய்வமோ ஒரு தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக எடுத்து அவங்களோட பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அது எந்த தெய்வமாக இருந்தாலும் ஒரு தெய்வத்தை வணங்குங்க. இவங்க சொன்னாங்கனால 10 நாள் வாராகியை கும்பிட்டுட்டு அப்புறம் அடுத்தது முருகர் ட்ரெண்ட் ஆகிறாருன்னொடனே முருகரை போய் அடுத்தது கும்பிட்டுட்டு அடுத்தது இன்னொரு சாமி ட்ரெண்ட் ஆனோடனே இன்னொரு சாமியை கும்பிட்றது வந்து அது வந்து மனுஷங்களோட குணங்கள் மாறுறது போல தெய்வங்கள் அப்படி கிடையாது. தெய்வங்கள் வந்து நிலையானது, மனுஷனோட எண்ணங்கள் வந்து நிலையானது கிடையாது. அதனால எந்த தெய்வமாக இருந்தாலும் ஒரு தெய்வத்தை வந்து அபயமாக எடுத்து அந்த தெய்வத்தோட காலை பிடிச்சி நம்மளோட வாழ்வில் மேன்மை அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கு போகும்பொழுது நம்ம செருப்பை வெளியே விட்டு போவோம். அந்த கோவிலில் செருப்பு தொலைகிறது அப்படின்றது வந்து நமக்கு பிடிச்ச தரித்திரங்கள் எல்லாம் வந்து ஒழிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கருத்து உண்மையா மேம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நிறைய பேர் வாசலில் செருப்பு விட்டு ஐயோ புது செருப்பு வெளில விட்டுன்னு கடவுளே செருப்பை காப்பாற்றுன்றவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் வந்து அது அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம பொருளை சேஃப்டியாக வச்சுட்டு போனால் சேஃப்டியாக இருக்க போகுது. இல்லை அதையுமே நம்ம காலில் என்ன செருப்பு போட்டிருக்கோன்னு பார்த்துட்டு கடத்திட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. பொதுவாக செருப்பு அருந்துடுச்சுன்னா அதை நம்மளை பிடிச்ச பீடை விலகிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை தச்சு திரும்ப போடாமல் அதை தூக்கி போட்டு அடுத்த செருப்பு வாங்கிக்கோங்க. அப்போ கோவிலில் செருப்பு தொலைஞ்சா இந்த கதையெல்லாம் அதெல்லாம் கட்டுக்காதம்மா. கோவிலில் நம்ம வழிபடுறதுக்கான நிறைய வழிமுறைகளையும் ஆலய வழிபாடு குறித்தும் நிறைய தகவல்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.